பிரைஸ் அலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் இப்போ போட போகிறேன். ஓகேயா? பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யார் மாத்திரம் போதும்? தேவன் மாத்திரம் போதும். ஏன்னா இந்த மனுஷ பயல்களை நம்ம நம்பவே கூடாது. ஒரு நேரம் நமக்கு நல்ல ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே லைஃப் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், அப்புறமா அழ வச்சுருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றவங்களோ பிள்ளைங்களோ கட்டினவங்களோ யாராக இருந்தாலும் சரி. அந்த அன்பு நிரந்தரம் கிடையாது. அந்த அன்பு எதையோ ஒன்றை எதிர்பார்த்து வர்ற அன்பு. எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிற ஒரே ஒருத்தர் நம்ம கர்த்தர் மட்டுமே. அவரோட அன்பு தூய அன்பு, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்கள் ஏதாவது செஞ்சால் தான் அவர் உங்களை அன்பு செய்வார்னு கிடையாது. நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் அவர் எப்போதும் நம்மளை அன்பு மட்டும்தான் செய்வார். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அவரை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க லைஃப்பில். மற்ற எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் இழந்த எல்லாமே உங்களை தேடி வரும். இலக்கலை எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு நிரந்தரமாக அது இருக்கும். ஓகேயா? சரி, இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம வெற்றிகரமாக யாத்ராகமம் வந்தாச்சு. லாஸ்ட் டே நம்ம யாத்ராகமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படி தானே?
இப்போ யாத்ராகமத்தில் நம்ம மோசேயை பற்றி சொன்னோம், மோசேவோட பிறப்பை பற்றி சொன்னோம். இப்போ அந்த மோசே வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணதுனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு கொலை பண்ணிடுவார், அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடுவார், மிதியான் தேசத்துக்கு போவார், அங்கே கல்யாணம் நடக்கும். அப்புறமா அங்கே பிள்ளை பையனோ பொண்ணான்னு தெரில, கெர்சோம் அப்படின்னு குமாரனை தான் பெறாங்க. அந்த குமாரனுக்கு கெர்சோம்னு பெயர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்நிய தேசத்தில் பரதேசியாக அப்படி திரிஞ்சிட்ருக்கனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பையனுக்கு கெர்சோம்னு ஒரு பேர் வைக்கிறார். ஓகே, அந்த மீதியான் தேசத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு மலை, அந்த மலை பேர் ஓரைப். அந்த மலைக்கு கீழே ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்கும்போது திடீர்னு ஒரு முட்செடிகளுக்கு நடுவில் திடீர்னு தீப்பிடிக்குது தவிர, ஆனால் அது எரிஞ்சு என்ன ஆகலை, சாம்பல் ஆகலை, வெந்து போகாமல் அப்படியே இருக்குது. இது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு செடி தீப்பிடிக்கி, ஆனால் அது எரிஞ்சு போகலை, நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது, அது வெந்தும் போகலை, எரிஞ்சு இதாகலை. அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது, மோசேன்னு கர்த்தர் கூப்பிட்றாரு. இதோ அடியேன்னு இவர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் பேசுகிறாரு, நீ உன்னோட செருப்பை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னோட முற்பிதாக்களோட தேவன், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவரோட தேவன், நான் உன்னோட பிதாக்களோட தேவன் அப்படின்னதும் அவர் ரொம்ப பயந்த சுபாவம் மோசே வந்து. இதில் வேறு திக்குவாயின்னு வேறு நான் படித்தேன். ஸோ அவர் பார்த்ததும் பயந்து கண்ணை மூடிக்கிட்டார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை வந்து எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், என் ஜனத்தோட கூக்குரல் எனக்கு கேட்டுச்சு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எகிப்து நாட்டில், அதனால் நீ தான் அவங்கள போய் விடுவிக்கணும், விடுதலை செய்கிறதுக்கு உன்னை தான் அனுப்ப போகிறேன்னதும், நான் என்ன கர்த்தாவே போய் கூட்டிகிட்டு வர அளவுக்குலாம் நான் ஒருத்தே கிடையாது அப்படின்னதும், இல்லை நீ திரும்ப கூட்டிகிட்டு வந்து இதே இடத்துல எனக்கு ஒரு பலி செய்வ, இதுதான் நான் உனக்கு காமிக்கிற அடையாளம், நீ கண்டிப்பாக போய் கூட்டிகிட்டு வருவேன்னதும், சரி அங்கே போகிறேன், நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க உங்கள் பேர் கேட்பாங்க, எந்த நாமத்தில் இதை செய்கிறேன்னு கேட்பாங்களே அப்படின்னதும், கர்த்தர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னதும், உடனே சரின்னு சொல்லிட்டு வேறு என்னென்னலாம் சொல்லணுங்கிறத சொல்கிறாரு. அங்கே வந்து மூப்பர்களை கூப்பிட்டு, நான் வந்து இந்த முற்பிதாக்களோட தேவன்கிட்ட பேசினேன், அவர் வந்து என்னை இங்கே அனுப்புனார், உங்களெல்லாம் மீட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் என்னை இங்கே அனுப்புனாருன்னு மூப்பர்கிட்ட அங்கே உள்ள இஸ்ரவேல் மக்கள் மூப்பர் இருப்பாங்களா, அதாவது கொஞ்சம் இந்த சீனியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், வயசானவங்க எல்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், அதே மாதிரி இந்த எகிப்து நாட்டு சிறுமையிலேருந்து உங்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவேன்னு சொன்னாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு, என்னெல்லாம் சொல்லணும்னு. அப்போ அவங்க உங்கள் காதை உனக்கு செவி கொடுப்பாங்க, நீ சொல்கிறத கேட்பாங்க, முதல்ல அப்ஜெக்ட் பண்ணாலும் அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ இதெல்லாம் சொல்லுனதும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்கப்புறமா நீ மூப்பரை கூட்டிகிட்டு நேராக எகிப்து ராஜா கிட்டே போய் பேசணும், இந்த மாதிரி என் மக்களை நான் வனாந்திரத்துலேருந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி தேவனுக்கு பலியிடுற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லு. எகிப்து ராஜா வந்து கை வல்லமை பார்க்கணுன்னு நினைப்பான். இப்படி கை வல்லமை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நான் வந்து ஒரு அற்புதம் செய்வேன், ஒன்றும் இல்லை நிறைய அற்புதம் வாதைகள் எல்லாம் பண்ணால் தான் அந்த எகிப்து ராஜா அவங்கள விடுவான். அதே மாதிரி எகிப்து மக்கள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் வரும்போது சும்மாலாம் வரமாட்டீங்க, ஒவ்வொருத்தவங்களும் வெள்ளி பொண்ணு உடைமைகள் வஸ்திரங்கள்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு தரப்பிச்சு கூட்டுவாங்கன்னு சொல்லி இவ்வளவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், ரூல்ஸு எல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாம் பேசிகிட்ருக்காரு கர்த்தர் மோசே கிட்ட. நாளைக்கு பார்க்கலாம் மோசே போனாங்களா, எப்படி தைரியமாக பேசினாங்க, மோசேக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இருந்தாங்களா என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ரேயர். அன்பின் பிதாவே தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி பாடின பாட்டுப்படியே நீர் மாத்திரம் போதும் அப்பா, எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும், என் குடும்பத்துக்கு, எங்களோட சந்ததிக்கு, இந்த உலகத்துக்கே நீர் மாத்திரம் போதும் கர்த்தாவே, நீர் மாத்திரம் போதும். எல்லாமே நீ தான். யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா நிஸ்ஸி, யெகோவா
ஷம்மா, யெகோவா ஷாலோம் எல்லாமே நீங்கள் கர்த்தாவே. எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் எங்களை எதுக்காக பேர் சொல்லி அழைச்சிங்க கர்த்தாவே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இப்போ மோசேவை தேடி போயிருக்கீங்க. அதே மாதிரி எங்களுக்குன்னு எந்த டைமில் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்களோ அப்போது நாங்கள் செவி கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை காட்டுங்கப்பா. நாங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்தில் இன்வால்வ் ஆகி உங்கள் பேச்சை கேட்காம இருந்தோம்னா எங்கள் மண்ணியும் ரத்தத்தால் கழுவுறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைங்களை நோக்கி நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அந்த சித்தத்தை நடத்துறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுங்கப்பா. இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இன்னும் உங்கள் பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரை வச்சும் நீங்கள் ஏதோ ஒரு காரியம் நடத்தணும்னு நினச்சிருப்பீங்க. சித்தம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும். எங்கள் சித்தம் இல்லை கர்த்தாவே, உண்மை சித்தம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும். நாங்கள் எங்களோட லிமிட்டேஷன் என்னென்னா, மிஞ்சி போனால் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, இல்லை பிள்ளைங்க, அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க, நல்ல லைஃபு, நல்ல ரிச்சான லைஃபு, அப்படி அதோடு முடிஞ்சுது. ஆனால் அதையும் கதை காட்டிலும் நீங்கள் பெருசாக என்னெல்லாமோ வச்சுருப்பீங்க எங்களுக்கான நோக்கத்தை. அந்த நோக்கத்தை நாங்கள் நடத்தணும். அது எங்களுக்கு பெருசாக தெரியணும். எங்களோட இந்த உலக வாழ்க்கை சந்தோஷத்தை பெருசாக நினைக்காம கர்த்தர் எங்களை எதுக்காக பேர் சொல்லி அழைச்சாரோ அந்த நோக்கத்துக்கு நாங்கள் உழைக்கணும் கர்த்தாவே. அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் போகணும். அதுக்கு எங்களுக்கு தெரியணும் எதுக்காக நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைச்சிங்கன்னு தெரியப்படுத்துங்கப்பா. இந்த மாதிரி மோசக்கிட்டலாம் போய் பேசியிருக்கீங்க, முச்செடியில் போய் மோசேன்னு எங்ககிட்ட பேசுங்க, தெரியப்படுத்துங்க. இதுக்காக தான் நான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக காமிங்க கர்த்தாவே. நன்றி அப்பா, அப்படி காமிச்சதுக்கு நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இன்றைக்கி கமிட் ஆகிறோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கமிட் ஆகிறோம். எங்கள் சித்தம் இல்லை, உண்மை நோக்கமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு கர்த்தாவே. உங்கள் சித்தமே எங்கள் சித்தம். ஸோ எங்களை எதுக்காக நீங்கள் படைச்சிங்க, என்ன நோக்கத்துக்காக படைச்சிங்கங்கிறத இன்றைக்கி இந்த செகண்டில் இருந்து நாங்கள் உங்கள் கரத்தில் நாங்கள் முழுசாக ஒப்பு கொடுக்கோம். அதை நிறைவேற்றின கிருபைக்காக நன்றி அப்பா. உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுறதுக்கு நாங்களாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒப்பு கொடுக்கோம் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமை என்றைக்கும் உண்மைக்கே செலுத்துகிறோம். ஆமென்.